ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடம் பேபியாக பிறக்கிறாங்க, அதாவது 35 வீக்ஸ்க்குள்ளே பேபி பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்க ஹெல்த்துக்கு அப்படிங்கிறத பற்றி நிறையா இருக்குது. அதில் ஒரு ரெண்டு விஷயத்த நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம டெலிவரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே இது பார்க்குறாங்களா என்னென்னு தெரில. ஒரு வேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் அப்படின்னு கேட்டால் தெரியல, அது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது நிறைய இடத்துல இது பார்த்துட்ருக்காங்க. இப்போ இது என்ன எதுக்காக அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓபி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 35 வாரங்களுக்கு முன்னே பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்படுற ஒரு பாதிப்பு, கண் கோளாறு. இது என்னென்னா இதை ஒரு மிஸ் மாதிரி ஒன்று வச்சு கண்ணில் வச்சு லென்ஸ் மாதிரி வச்சு பார்ப்பாங்க. ஏதாவது பேபிக்கு கோளாறு ஏதாவது இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறத 1 இயர் வரைக்குமே செக் பண்ணுறாங்க. அதுதான் இது. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை லேசர் அல்லது ஊசி மூலம் அதை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சிசேரியன் கூட பண்ணுவாங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் என் பேபிக்கு அது எப்படி க்ரோத் எப்படி இருந்தது அப்படிங்கிறத. இது பார்த்தீங்கன்னா 24/3 போயிருக்கேன். அப்போட பேபியோட இது கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க. அதே மந்த்தில் 4வது மாதம் தான் போயிருக்கேன் நான். அப்பவும் பார்த்துருந்தேன். திருப்பி என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதாவது பேபிக்கு கண் கரெக்டாக சரியாக வரல அப்படிங்கிறதுக்காக என்னை திரும்ப வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் போயிருக்கேன் ஒரு டைமு. அப்புறம் 5 அதாவது இது 4 மந்த்தில் போயிருக்கேன், இது 5 போயிருக்கேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமே 2 வீக்ஸ் என்னை வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 6 மந்த்தில் போயிருக்கேன், அதாவது 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போயிருக்கேன். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கண்ணில் தடுப்பு மாதிரி வளருது. ஸோ கண்டிப்பாக 2 வீக்ஸ்க்கு அப்புறம் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் வாங்க. அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நம்ம லேசர் மாதிரி வச்சு தான் அதை எடுக்கணும். நல்லா ஃபீட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது மறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நான் ரொம்பவே பயந்துட்டேன். அப்புறம் 3 வீக்ஸ் நல்லா ஃபீட் பண்ணி 3 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ பேபிக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் 1 இயர் அப்போ பேபியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ப்ரீடம் பேபியாக பிறக்கிறாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதுமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாப்பாவுக்கு காது நல்லா இருந்ததுனால இந்த மாதிரி ஃபார்ம் இல்லை. இது கண்ணுக்கு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்க, அங்கேனாவது போயிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்த்துக்கிறேன், என்னால் அங்கே வரைக்கும் போய் அலைய முடியாது அப்படின்னா பாருங்கள், இந்த அட்ரஸ் தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கீழே இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு கூட நீங்கள் பாப்பாவோட ஐ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.